ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை பொரியல் ரொம்பவும் சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். முருங்கைக்கீரையே வேணான்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. காரக்குழம்புக்கு, மீன் குழம்புக்கு, சாம்பாருக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான சிம்பிளான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கீரை பொரியல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கடுகு போட்டுக்கோங்க. 7 8 காஞ்ச மிளகாவை காரத்துக்கு கிள்ளி போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் பொரியட்டும். காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் கீரை பொரியலில் காரம் இறங்கும். பொடியை நறுக்கின ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கீரை பொரியலுக்கு கண்ணாடி பதம் இருந்தால் போதும். கண்ணாடி பதம் இருக்கும்போது ஒருவேளை கீரை துவர்ப்பாக இருந்தால் கூட இந்த மாதிரி கண்ணாடி பதமாக வெங்காயம் இனிப்பாக இருக்கும்போது கீரை பொரியல் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டியில் வடித்து எடுத்து இப்போ போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நிறையா இருக்குது. இப்போ நம்ம வதக்குனதும் அது ரொம்ப கொஞ்சமாகிடும். இப்போ கைவிடாமல் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எதுவும் உப்பு போட வேண்டாம். நல்லா வதங்கினதும் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கீரை நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டோம். இப்போ பாருங்கள் கொஞ்சோண்டு இவ்வளோண்டு ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒருவேளை நீங்கள் கல்லுப்பு போடுறதா இருந்தால் 2 டீஸ்பூன் தண்ணியில் கல்லுப்பை கரைச்சி ஊற்றிக்கோங்க. தண்ணி எதுவுமே அதிகமாக ஊற்றாதீங்க. தண்ணியே வேண்டாம். கீரையில் அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம். தேங்காய் துருவலையும் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம், வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கீரை சாப்பிட்றதுக்கு இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்புக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ இந்த டேஸ்டியான முருங்கைக்கீரையை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூடாக நல்லா கமகமெண்டு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். இரும்பு சத்து நிறைந்த இந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது போலவே முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். முருங்கைக்கீரையே வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதே போலயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.